Hi aspirants, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th standard school bookல இருக்கக்கூடிய ஒரு prose Water the Elixir of Life written by Sir C.V. Raman. ஓகேங்களா? இந்த prose ஃபுல்லாவே தண்ணியை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. தண்ணி எங்க இருந்து நமக்கு கிடைக்குது, தண்ணியை எப்படிலாம் சேவ் பண்ணணும், அப்புறம் நிறைய விஷயங்கள் தண்ணியோட ஹிஸ்டரி, வாட்டரோட ஹிஸ்டரியை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, உள்ள போய் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வாட்டர் எலிக்சர் அப்படின்னா ஒரு அமுதம். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அமுதம், அதுதான் எலிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. எலிக்சர் அப்படின்னா அமுதம். Man has through the ages sought in vain for an imaginary elixir of life, the divine Amrita, the draught of which was thought to confer immortality. So மனுஷங்க எல்லாருமே இதுதான் ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி அதை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே தெரியல அந்த இம்மார்டாலிட்டி அப்படின்னா சாகாம இந்த வரம் கொடுப்பாங்க இல்லையா, சாகா வரம் யாரெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அமிர்தம் சொல்லுவோம். ஆனா அப்படிப்பட்ட அமிர்தம் என்ன அப்படின்னா வாட்டர், அததான் சொல்றாங்க. But the true elixir of life lies near our hands, for it is the commonest of all the liquids. சோ அப்படிப்பட்ட எலிக்சர் என்னன்னா நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு, நம்ம கையிலே இருக்கு. அதுதான் எல்லாருக்குமே காமனான ஒரு லிக்விட், அது வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பிளெயின் வாட்டர். I remember one day standing on the line which separates the Libyan desert from the valley of the Nile in the Egypt. எனக்கு ஒரு நாள் நினைவுக்கு வருது. அது என்னன்னா, நான் ஒரு நாள் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு சைடு லிபியன் டெசர்ட்டும் இன்னொரு சைடு நைல் ரிவரும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க, டெசர்ட் இருக்கான் ஒரு சைடு, ஃபுல்லாவே டெசர்ட், பாலைவனம். அங்க தண்ணி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இல்லை. அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நைல் ரிவருடைய தண்ணி மூலியமா அந்த இடம் ஃபுல்லாவே செழிப்பா இருக்கான். சோ இதான் லோயர் எஜிப்ட். இதான் இந்த பக்கம் ஈஸ்டர்ன் டெசர்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இது ஃபுல்லாவே சி. Next, on one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living thing everywhere on it. On the other side lay one of the greatest, most fertile, densely populated areas to be found anywhere on the earth, teeming with life and vegetation. பாத்தீங்கன்னா ஒரு சைடு, அதாவது ஒரு பக்கம் அவர் நின்றுட்டு இருக்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா பாலைவனமா இருக்கா. அங்க ஒரு சின்ன புல்லு கூட முளைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா, எந்த ஒரு கிரீனரியுமே காணப்படலையா. அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரௌட் ஆஃப் பீப்புள், மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வாழ்றாங்க. அதாவது ஒரு இடத்துல எங்க அவங்களுக்கு நிறைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையுதோ அங்க மட்டும்தானே மனுஷங்க போய் வாழ்வாங்க. சோ அங்க நைல் ரிவர் இருக்க பிளேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வெஜிடேஷனா இருக்கான், ஒரே பச்சை பசேல்னு இருக்கான். மக்கள் எல்லாருமே நிறைய கூட்டமா இருக்காங்களாம். எல்லா விதமான அக்ரிகல்ச்சரும் அங்க பண்ண முடியுதான். What made this wonderful difference? Why? It is a water for the flowing down to the Mediterranean Sea. Its sources a couple of thousands of miles away. இதுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் பாலைவனமாவும் ஒரு பக்கம் செழித்து இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அது என்னன்னா தண்ணி. ஓகேங்களா? ஒரு சிம்பிளான வாட்டர்னு சொல்றோம், ஆனா அந்த சிம்பிளான வாட்டர் எப்படி ஒரு டிஃபரன்ஸா மேக் பண்ணுது அப்படின்றதுதான். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெடிட்டரேனியன் ஃபார்ம்ல இருந்து அது மைல்ஸ் அவே, அதாவது 2 டைம்ஸ் அதிகமான மைல்ஸ் அவேல அந்த மெடிட்டரேனியன் சீ கீழே இருக்கான். ஓகேங்களா? Geologists tell us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself, brought down as the finest silt in its flood waters from the highlands of Abyssinia and from remote central Africa, and laid down through the ages in the through which the Nile flows into. இங்க பாருங்க, இந்த through அப்படின்றது ஒரு சேனல்ஸ், through இதான் மீனிங். ஓகேங்களா? சோ ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அறிஞர்கள் இந்த நைல் வேலியோட இந்த கிரியேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதுக்கு கீழே ஃபைனஸ்ட் சில்ட் இருக்கான். சில்ட் இன் இட்ஸ் ஃபிளட் வாட்டர்ஸ். நிறைய நைல் ரிவர்ல இருந்து பிளட் வெள்ளம் அடிச்சிட்டு நிறைய இடத்துல
இப்ப ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், ஒரு ஏரியோ ஒரு குளமோ ஃபுல்லா ரொம்பி அங்க இருக்கிற தண்ணி அந்த ஊரு ஃபுல்லா, அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே போகி அந்த ஊரு ஃபுல்லாவே ஒரு தண்ணி இருக்கிற பிளேஸா ஆயிடுமா. சோ அந்த மாதிரிதான் நைல் ரிவர்ல இருந்து பிளட் அடிச்சுக்கிட்டு போறதுனாலதான் எல்லா இடத்துக்குமே தண்ணி போகுது. அப்படி போறதுனால சில்ட் வாட்டர், இங்க சில்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சேரு. ஓகேங்களா. சோ அங்க எல்லா இடமுமே வந்து சேர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Next, Egypt, in fact, was made by this river. Its river, in its ancient civilization, was created and sustained by the life-giving waters which come down year after year with unfailing regularity. நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸோ வாட்டர் பாடிஸோ இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் மனுஷங்க குடியேறுவாங்க இல்லையா. சோ அதே மாதிரிதான் சொல்றாங்க, ஈஜிப்ட் அப்படின்றதும் இந்த நைல் ரிவர் இருக்கிறதுனாலதான் அங்க ஒரு சிவிலைசேஷனே உருவாகுச்சு, அதாவது ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறையே அங்க உருவாகி இருக்கும் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க. Next, I give this example and could give many others to emphasize that this common substance which we take for granted in our everyday life is the most important and the most wonderful thing on the face of our earth. நான் இப்ப கூட எல்லார்கிட்டயுமே ஒரு கன்ஃபார்மா சொல்லுவேன், இந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில காமனா எடுத்துக்கிற ஒரு இந்த லிக்விட் தான் நம்ம வாழ்க்கையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்கியமான நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ற இந்த சாதாரண வாட்டர் தான் என்னவா இருக்கான், நம்ம லைஃபுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கு, நம்ம எர்த்துக்கே அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இட் ஹாஸ் பிளேட் அ role of vast significance in shaping the course of the earth's history and continues to play the leading role in the drama of life on the surface of our planet. ஆல்சோ நம்ம பிளானட்டான எர்த்தே வந்து வாட்டரால தான் நிறைய நிரம்பப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. நம்ம எர்த்து ஃபுல்லாவே வந்து 75% வாட்டர் இருக்கு, மீதிதான் வந்து லேண்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். சோ அதே மாதிரி அதனாலதான் சொல்றாங்க இந்த எர்த்து வந்து ஒரு ஷேப்புக்கு உருவாக்குறதுக்கு காரணமே இந்த வாட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட்டர் தான் வந்து நம்ம லைஃப்ல பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுதான். There is nothing which adds so much to the beauty of the country as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside where the cattle quench their thirst for an evening. சோ இப்படிப்பட்ட தண்ணியை விட, அதாவது இப்படிப்பட்ட இந்த வாட்டர் பாடியை விட அற்புதமான விஷயம் எதுவுமே இருக்காதான். அது சின்ன சின்ன ஒரு ரிவரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாண்டு ஒரு குட்டையா இருக்கலாம். அதாவது இந்த ராக்ஸ் எல்லாம் நிறைய வரும், அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நிறைய தண்ணி வரும். சோ தட் ஒரு குட்டையில நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க போற வர கால்நடைகள்லாம் வந்து அதோடைய தாகத்தை தீர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டல் அப்படின்னா கால்நடைகள். The rain tanks that are so common in South India, alas, often so sadly neglected in their maintenance, or a cheering sight when they are full. So இந்த ரெயின் tanks அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கண்மாய்களை தான் சொல்றாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்மாய்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்பவே பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Are a cheering sight when they are full. மழை வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த கண்மாய்கள்லாம் வந்து ஃபுல் ஆகுமா. சோ அது ஒரு பார்க்கவே வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. They are of course shallow, but this is less evident since the water is silt laden and throws the light back and the bottom does not therefore show up. So also என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கண்மாய்கள்லாம் வந்து மழை வரும்போது ரொம்பிக்குமா, மோஸ்ட்லி வந்து அது என்ன ஆகுமா, பாதி ஃபுல்லாகவே இருக்கும், எப்பவுமே வந்து காலி ஆகாது, அந்த இடத்துல இருக்கிற தண்ணி பாதியாச்சுமே ஃபுல்லாகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற தண்ணி throws the light back and the bottom does not therefore show up. சோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா அதுல இருக்கிற சேரு சகதியமா அந்த சில்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதுல இருக்கிற சேரு, அதுல இருக்கிற சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகுமானா ஃபுல்லாவே அது ஃபுல்லாவே கீழே போயிட்டு இருக்காதான், மேல ஃபுல்லாவே மேலையும் மிதக்காதான். ஓகேங்களா, மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம அதுக்கு நடுவுல இருக்கிற பார்ட்ல தான் வந்து அந்த சேர் எல்லாமே போய் அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தொங்கலான ஒரு ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Next, these tanks play a vital role in South Indian agriculture. Some of these tanks are surprisingly large and it is a beautiful sight to see the sunrise or set over one of them. So South Indiaல அங்கங்க நிறைய பிளேஸ்ல இந்த கண்மாய்கள்லாம் காணப்படும்.
அது பார்க்கவே வந்து சன்லைட்ல அதோடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அதோடைய சைஸஸ் வந்து நிறைய இடத்துல பெருசாவும் இருக்கும் சின்னதாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Water is a landscape may be compared to the eyes in the human face. It reflects the mood of the hour, being bright and gray when the sun shines, turning to dark and gloomy when the sky is overcast. So இந்த வாட்டர் எப்படி கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம ஹியூமன் ஐ கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. நம்ம ஹியூமன் ஐ இப்படி இருக்கும் இல்லையா, அது அப்படி லேண்ட்ஸ்கேப்ல, அதாவது லேண்ட்ஸ்கேப்ல இப்படி பார்க்கும்போது ஒரு வாட்டர் டிராப்ஸ் வந்து விழுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஷைன் ஆகும்போது ரொம்ப டார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Turning to dark and gloomy when the sky is overcast. So அந்த வாட்டர் அப்படின்றது கொஞ்சம் டார்க்கா தெரியும் போது ஸ்கைல ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. gloomy அப்படின்னா happy, beautiful அப்படின்னு சொல்லுவாங்க. Next, one of the most remarkable facts about water is its power to carry silt or finely divided soil and suspension. So இந்த வாட்டருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா, அதோடைய வாட்டருடைய பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சேறு கலந்த தண்ணி எல்லாம் வந்து சேரை வந்து எல்லா இடத்துக்குமே அடிச்சுட்டே போகுமா, கேரி பண்ணிட்டே போகுமா. This is the origin of the characteristic color of the water in raised tanks. This color varies with the nature of the earth in the catchment area and it's most vivid immediately after the fresh inflow following rain. Swiftly flowing water can carry fairly large and heavy particles. So இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த தண்ணி அடிச்சுட்டு போகும்போது, அதாவது ஃபிளட்டோ இல்ல ரெயின் வரும்போதோ அடிச்சுட்டு போகும்போது அதுல இருக்க குட்டி குட்டி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுமா, ஒரு இடத்துல இல்லாம வேற இடத்துக்கு மூவ் ஆகி போகுமா. சோ தட் அந்த சில்ட் பார்ட்டிகல்ஸ் கலர் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சில டைம் அந்த துகள்கள், அதாவது அந்த குட்டி குட்டி துகள்கள் இருக்கு இல்லையா, இப்ப ஒன்னும் இல்ல, கண்மாய்கள்ல நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல குட்டி குட்டி மண்ணு கல்லு எல்லாமே அழுக்கு சேர்ந்தது இருக்கும் இல்லையா. சோ அது ஒரு சில சமயம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The finest particle particles, however, remain floating within the liquid in spite of their greater density and carried great distances. Such particles are, of course, extremely small, but their number is also great and incredibly large. Amounts of solid matters can be transported in this way. So இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டரால தான். வாட்டர் அடிச்சுட்டு போகும்போது அடிச்சுக்கிட்டே போகுது. சில டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தண்ணியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு போனது மூவ் ஆகாம தண்ணிக்கு மேலேயே மிதக்குமா. ஏன் அப்படின்னாக்கா, அதுவே லோவர் டென்சிட்டியால தான். டென்சிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உள்ள முழுகும். ஸோ தட் தரையில படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல சில டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது இல்லையா. சோ மேலேயே மிதந்துட்டு அது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் போகுமா. When silt-laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. Precipitation அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிக்ஸ் ஆகுறது, precipitate ஆகுறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த silt-laden water, அதாவது இந்த சேறு அடங்கின தண்ணி, அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துலயே தங்கிரும். சோ ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸா இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்ன இல்லையா, அது கடைசியா போய் கடல் கூட தான் கலக்குது. This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. So இந்த மாதிரி டிராவல் பண்ணி ஸ்டீமர் டவுன் a great, அதாவது ஒரு ஸ்ட்ரீம்லயோ இல்ல ஒரு கடல்லையோ டீப் ஒரு ஆழமான ஒரு கடல்லையோ போயிட்டு சேருது அப்படின்றாங்க. The color of the water changes successively from the muddy red or brown of the silt through varying shades of yellow and green, finally to the blue to the deep sea. So அதோட கலர் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மட்டி ரெட். ஓகேங்களா. சக்சசிவ்லி அப்படின்னா முன்னாடி எப்படி எந்த கலர்ல இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு மட்டி ரெட், அதாவது மணல்ல எந்த கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, எக்ஸாக்ட் ரெட் சொல்ல முடியாது, கொஞ்சம் பிரவுன் ரெட் கலந்த மாதிரி.
அந்த ரெட் கலர்ல இருக்கு, ஆர் பிரவுன், ரெட் ஆர் பிரவுன்ல இருக்கு. அப்புறம் அது மூவ் ஆகி போகும்போது எல்லோவா ஆகுது, அப்புறம் கிரீன் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர்ல சீல நம்ம பாக்குறோம். That great tracts of land have been formed by silt thus deposited is evident on an examination of the soil is alluvial areas. Such land consisting as it does of finely divided matters is usually. ஸோ அப்படிப்பட்ட கிரேட் ட்ராக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது போகிற வழித்தடங்கள் தான் சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த வாட்டர் வந்து கலர் மாறுது அப்படின்றதையும் சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் த சாயில் இன் அலுவியல் ஏரியாஸ். ஸோ அலுவியல் ஏரியாஸ்ல இருக்கிற சாயிலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. Such lands consisting as it does of finely divided matters is usually. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அதுக்கு இருக்கு இல்லையா, சாண்டோட பார்ட்டிகல்ஸ், அது வந்து குட்டி குட்டியா டிவைட் ஆகி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. The flow of water has undoubtedly played a great part and the beneficent one in the physiological processes by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. அதாவது இந்த flow of the water இருக்கு இல்லையா, அந்த flow of the water, ஒரு இந்த வாட்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து இந்த வேர்ல்ட்லயே வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எர்த் சர்ஃபேஸ், இந்த எர்த் சர்ஃபேஸ் மாறுறதுக்குமே வந்து இதுதான் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. இந்த கிரஸ்ட்லாம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராக் ஆஃப் இட்ஸ் கிரஸ்ட், கிரஸ்டோடைய ஒரு இந்த எர்த்தோடைய மேல் பகுதி தான் வந்து கிரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்க இருக்கக்கூடிய ராக்ஸ்ல இருந்து தான் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூஸ்வலி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இதுல இருக்கிற எல்லா நம்ம லேண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா மண்ணு கல் துகள்கள் எல்லாமே என்னாச்சு, மவுண்டெயின்ஸ்ல இருந்து வந்திருக்கும், இல்லைன்னா வந்து ராக்ஸ்ல இருந்தா வந்திருக்கும். Next, the same agency, however, under appropriate conditions, can also play a destructive part and wash away the soil, which is the foundation of all agriculture, and if allowed to proceed unchecked, can have the most destructive effect on the life of the country. So, இப்படிப்பட்ட தண்ணி எங்க இருந்து அடிச்சு டிஸ்ட்ரக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரக்டிவ் பார்ட் அண்ட் வாஷ் அவே த சாயில். ஸோ சாயில்ல இருந்து அடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சாயில் எரோஷன் உண்டாகுது. ஓகேங்களா. ஸோ சாயில் அதாவது அந்த மலை பிரதேசங்கள்லயோ இல்ல அக்ரிகல்ச்சர் செய்யற பிளேஸ்ல இருந்தோ மணல் வந்து அங்க இருந்தா மட்டும்தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். மணல் வந்து இல்லைன்னா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. எந்த ஒரு செடியுமே வந்து முளைக்காது. வேர் வந்து ஆழ்ந்து போனா மட்டும்தான் வந்து ஒரு செடியோ மரமோ வந்து பெருசா வளர முடியும். ஸோ மணலே இல்லாத போது அங்க அக்ரிகல்ச்சர் பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த வெள்ளமோ மழைனாலேயோ அதிகமா மழை பெய்யறதுனாலயோ இந்த தண்ணி எல்லாமே அடிச்சுட்டு வரும்போது அங்க வாஷ் அவே அதாவது அடிச்சுட்டு போறதுதான் வந்து வாஷ் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. The problem of soil erosion is one of the serious import in various countries and especially in many parts of India. The conditions under which it occurs and the measures by which it can be checked and deserving of the closest study. இப்படிப்பட்ட சாயில் எரோஷன் அப்படின்ற இந்த ப்ராப்ளமை கண்டிப்பா நம்ம கூர்ந்து கவனிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த சாயில் எரோஷன் அப்படின்றது இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவோட எல்லா பார்ட்ஸ்லயுமே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாங்க. சாயில் எரோஷன் அக்கர்ஸ், இங்க பாருங்க நிலச்சரிவு, இங்க இருக்கக்கூடிய மணல் எல்லாமே எப்படி ஆகுது, இங்க இருந்து வந்து மழை பெய்யும் போது வந்து தண்ணியில எல்லாமே அடிச்சுட்டு நிறைய இடத்துக்கு ஃப்ளோ ஆகி போயிடுது. ஸோ இங்க இருந்து செடியெல்லாம் பாருங்க, இங்க ஒரு மரம் வளர முடியுமா, முடியாது. ஸோ சாயில் எரோஷன் occurs in successive steps, the earliest of which may easily pass unnoticed. In the last stages, the cutting up and washing away of the earth is only too painful, apparent in the formation of deep gullies and ravines, which makes all agriculture impossible. So, இந்த மாதிரி நிலச்சரிவு உண்டாக்குறதுனாலதான் இந்த அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாம நிறைய இடங்கள்ல லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா.
sudden burst of excessively heavy rain resulting in a large run of surplus water are the principal factor in causing soil erosion. ஸோ சாயில் எரோஷன் காஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நிலச்சரிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சாரி, இந்த திடீர்னு ஒரு மழை வந்து திடீர்னு அடிச்சுட்டு போறது, இதெல்லாம் தான் ஒரு ரீசனா சொல்றாங்க. ஆல்சோ வந்து மரங்களை வந்து வெட்டுறது, மரங்களை வந்து நடாம இருக்கிறது, இதான் வந்து சாயில் எரோஷன் வர்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Contributory causes are the slopes of the land, removal of the natural protective coat of vegetation, the existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum, and the absence of any checks of such flow. Okay, இந்த contributory causes நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த soil erosion நம்மளே எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது வரக்கூடாது, சாயில் எரோஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக நம்ம நிறைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை ரிமூவல் பண்றது மூலியமா நமக்கு நடக்குது. ஆல்சோ இந்த வெஜிடேஷன், ப்ரொடெக்டிவ் வெஜிடேஷன் ஆஃப் ஃபுட், அங்க அந்த சாயில் எரோஷன் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு அந்த பிளேஸ்ல அதுக்கு ஏத்த மாதிரியான விளைச்சல், அதாவது அக்ரிகல்ச்சரோ ஏதாவது ஒரு பிளான்ஸோ வந்து பிளான்ட் பண்ணி வைக்கிறது. அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரட்ஸ் அலாங் விச், அதாவது தடுப்பணைகள் மாதிரி அங்க போட்டு வைக்கிறது. can flow with rapidly gathering momentum and the absence of any checks of such flow. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நடக்கிறது மூலமா நம்ம வந்து இதெல்லாம் இந்த சாயில் எரோஷனை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Incredibly large quantities of precious soil can be washed away if such conditions exist. That is too often the case. மோஸ்ட்லி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுதான், வாஷ் அவே பண்ணிட்டு போகும்போது இந்த சாயில் எரோஷன் நடக்குது. இது எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The manner which soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India, calling urgently for attention and preventive actions. So இந்த சாயில் எரோஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அட்டென்ஷனையும் அப்புறம் பிரிவென்டிவ் மெஷர்ஸையும் வந்து முன்னாடியே எடுத்து வைக்கணும். அப்படி பண்ணாதான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஒரு அக்ரிகல்ச்சரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The terracing of land, construction of bunds to check the flow of water, the practice of counter cultivation and the planting of appropriate types of vegetation. Also இங்க பாருங்க, construction of bunds, ஒரு பன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வைக்கணும், அதாவது தடுப்பணைகள் மாதிரி போட்டு வைக்கணும் அப்படின்றாங்க. டெரேசிங் ஆஃப் லேண்ட் அந்த இடத்துல ஒரு சுவரோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த இடத்துல ஃப்ளோ எப்படி இருக்கு அந்த செக் பண்ண சொல்றாங்க. அந்த ஃப்ளோவை தண்ணி ரொம்ப வேகமா அடிச்சுட்டு வருதா இல்ல பொறுமையா அடிச்சுட்டு வருதா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம பண்ணலாம். தி பிராக்டிஸ் ஆஃப் கான்டர் கல்டிவேஷனை வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளான்டிங் ஆஃப் அப்ரோப்ரியேட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன், அதாவது அந்த இடத்துக்கு ஏத்த ஒரு பிளான்டேஷனை பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? Measures that we have suggested. It is obvious that the aim should be to check the flow of water at the earliest possible stage before it has acquired any appreciable momentum and correspondingly large destructive powers. So இந்த வாட்டர் ஃப்ளோ செக் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்ப பண்ணணும் அப்படின்னாக்கா முன்னாடியே பண்ணணுமா. இப்ப சாயில் எரோஷனோ இல்ல ரெய்னி சீசனோ ஏதோ வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்ம வாட்டர் ஃப்ளோ எல்லாம் செக் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னமும் வந்து நம்ம பெரிய பெரிய டிஸ்ட்ரக்டிவ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Water is the basis of all life. Every animal or plant contains a substantial proportion of phase or combined water in its body. So water அப்படின்றது எல்லா ஒரு உயிர்களுக்குமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எல்லா ஒரு உயிர்களுமே, அதாவது ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அத substantial proportion of free or combined water in its body. Also water என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புலயுமே வந்து ஒரு அங்கமா இருக்கு நம்ம வாட்டர்ல அப்படின்னு சொல்றேன். வாட்டர் நம்ம உடம்புலயுமே வந்து ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மத்த பார்ட்ஸ் கூட கலந்தோ இல்ல வாட்டர் தனியாவோ ஏதோ ஒரு விதமா இருக்கு. And no kind of physical activity is possible in which fluid does not play an essential part. So fluid அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வாட்டரி கண்டென்ட் நம்ம எடுத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளால எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. Water is of course necessary for animal life, while moisture in the soil is equally imperative
for the life and growth of plants. Trees through the quantity necessary varies enormously with the species. ஹியூமன் பீயிங்ஸோ இல்ல ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்ல, ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாத இந்த ட்ரீஸ் பிளான்ட்ஸ் எதுவா இருக்கட்டும், ஆனா எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுற ஒரு அமௌண்ட் குவான்டிட்டி மட்டும்தான் வேறுபடுமே தவிர, ஆனா எல்லா அனிமல்ஸுக்குமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே வந்து தண்ணி ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. The conservation and utilization of water is thus fundamental for human welfare. Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. So conservation and utilization இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் நமக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வாட்டர் இருக்கிற பிளேஸ்க்கும் வாட்டர் இல்லாத பிளேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் தண்ணி, அது இல்ல தண்ணி நிறைய வந்துருச்சு அப்படின்னா, அதாவது சாயில் எரோஷன், தண்ணி நிறைய பெருக்கி எடுத்து ஓடுச்சுன்னா அப்படின்னா சாயில் எரோஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே நிறைய போற தண்ணியை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம், எப்படி அதை சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இப்ப பாக்குறோம். வாட்டர் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கன்சர்வேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல், அதாவது தண்ணியை வந்து நம்ம கன்சர்வ் பண்றது, அதாவது ஒரு டேங்கோ இல்ல வந்து எப்படியோ சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நம்ம ஹியூமன் கைண்டுக்கு ரொம்பவே ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. Artesian water the ultimate source in all cases, அதாவது water the ultimate source in all cases is rain or snowfall. ரெயினோ இல்ல ஸ்னோஃபாலோ, ஓகேங்களா, எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. Next, much of Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. ஸோ ஆல்சோ நம்ம எந்த ஒரு சீசன்லையுமே அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம் இல்லையா, எல்லா சீசன்லையுமே அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம். ஒரு சீசன்லையுமே அந்தந்த பிளான்டேஷன் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து வாட்டரோட யூசேஜும் மாறும் அப்படி இல்லையா. ஸோ அப்போ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்குமே வந்து தண்ணி அவசியம் அப்படின்றாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் சீசனல் ரெயின்ஃபால். ஸோ ஒரு சில பயிர்களுக்குலாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பயிர்களுக்கு தண்ணி நிறைய வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாழை மரம் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா தண்ணி நிறைய போயிட்டே இருக்கணும், தென்னை மரத்துக்கு நிறைய போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதுக்கெல்லாம் வந்து தண்ணியே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சவுக்க அப்படிலாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு தண்ணி வந்து கம்மியான அமௌண்ட் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா தண்ணி தேவை, ஆனா எந்த அமௌண்ட் அப்படின்றதுதான் வந்து இங்க நமக்கு விஷயமே. The problems of soil erosion and of inadequate or irregular rainfall. The problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. அதாவது இந்த சாயில் எரோஷன் அப்படின்றதோ இந்த மழை வராம ட்ரெயின் ஆகி போயிருக்கு இல்லையா, இது ரெண்டுக்குமே வந்து ஒரு க்ளோஸான தொடர்பு இருக்கு அப்படின்றாங்க. என்னன்னா, it is clear that the adoption of the techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted. ஸோ இப்ப இந்த ரயில் என்ன தொடர்பு அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் முன்ன சொன்ன மாதிரி சாயில் எரோஷன் எதனால வருது அப்படின்னாக்கா, தண்ணி நிறைய பெருக்கி எடுத்து அடிச்சு ஓடும் போதுதான் சாயில் எரோஷன் வருது. அதே இந்த டிராட்லாம் எப்படி உருவாகுது, தண்ணியே இல்லாம ரொம்ப வறண்டு போகும்போதுதான் உருவாகுது இல்லையா. சோ அப்ப சாயில் எரோஷன் வராம நம்ம தடுத்தோம் அப்படின்னா இந்த டிராட்டும் வராது இல்லையா. சோ அப்படி அந்த சாயில் எரோஷன் வராம அந்த தண்ணியை நல்லா சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டிராட் ஆகாம பஞ்சம் வராம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. In other words, on and in the soil, and such techniques therefore served a double purpose. அதுதான் சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டபுள் பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாயில் எரோஷன் வராம நம்ம பாத்துக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம பஞ்சத்துல இருந்தும் தண்ணி இல்லாத ஒரு தட்டுப்பாட்டுல இருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. It is evident, however, that in the country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. So, in ஒரு country எப்படி இருந்துச்சுன்னா அங்க எப்பவுமே என்னவா இருக்கும், சீசனல் ரெயின்ஃபால் தான். அதாவது இந்த காலத்துல தான் மழை பெய்யும், இந்த காலத்துல தான் வந்து மழை பெய்யாது, வெயில் அடிக்கும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு இல்லையா. ஸோ அதுபடிதான் எல்லாமே உருவாகும், அதுபடிதான் குவான்டிட்டி ஆஃப் ரெயின் வாட்டர் மஸ்ட் நெசசரிலி. ஸோ அதுபடிதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெயின் வாட்டருடைய அளவு மாறும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், the collection and utilization of this water is therefore of vital importance.
ஸோ தட் அந்த எவ்வளவு குவான்டிட்டி வந்தாலுமே சரி அந்த ரெயின் வாட்டரை நம்ம கரெக்டா கலெக்ட் பண்ணி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். Much of this flow down into the streams and rivers and ultimately finds its way to the sea. Mostly என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தண்ணி மோஸ்ட்லி நம்ம சேவ் பண்ணலாம், என்ன ஆகும் அது பாட்டு ஓடி ஒரு ஓடையிலயோ இல்ல நீர் ஒரு ஆறுலயோ இல்ல கடல்லையோ போயிட்டு கலக்கும். Incredibly large quantities of the precious fluid are thus lost of the country. So ஆச்சரியப்படும் வகையில இந்த வாட்டர் அப்படின்றது என்ன ஆகுது, வாட்டர் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. வாட்டர் அப்படின்றது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. The harnessing of our rivers, the harnessing of our rivers, the water of which now mostly run to waste is a great national problem which must be considered and dealt with the national lines. இப்போதைக்கு இருக்கிற தண்ணி, நம்ம இப்போதைக்கு வர தண்ணிகள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், வாட்டரை சரியா யூட்டிலைஸ் பண்றது இல்லை, எல்லாத்தையுமே அப்படியே விட்டுடுறோம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு நேஷனல் வைட் ப்ராப்ளமா இருக்கு. இதை கண்டிப்பா நம்ம எடுத்து இதை பண்ணலாம், இதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கட்டாயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and well planned action. Also இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, vast areas of land, இப்போ இருக்கிற பெரிய லேண்ட் எல்லாமே என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜங்கிளா உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. mere scrub jungle could be turned into fertile and prosperous country. ஸோ இப்படி இருக்கிற வாஸ்ட் நிறைய இடத்துலாமே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஜங்கிளாவோ இல்ல ஒரு மரம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு ஃபாரஸ்டாவோ உருவாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கண்ட்ரி இன்னுமே ஒரு செழிப்பா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. Closely connected with the conservation of water supplies is the problem of afforestation. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas. Okay, இப்ப மரத்தை நடலாம்னு சொல்லிட்டு போறோம். ஓகேங்களா, இப்போ closely connected with the conservation of water, ரொம்ப க்ளோஸா வாட்டரை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா மரத்தை எல்லாமே நடணும். ஓகேங்களா, மரத்தை நட்டோம் அப்படின்னாதான் அதுக்கு நம்ம தண்ணியை ஊற்ற முடியுமா. ஸோ ப்ராப்ளம் ஆர் அஃபாரஸ்டேஷன், இந்த தண்ணி எல்லாமே இந்த சாயில் எரோஷன் எல்லாமே நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா டிஃபாரஸ்டேஷன் தான். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் நம்ம நெக்ஸ்ட், அஃபாரஸ்டேஷன், மரங்கள் எல்லாமே நடணும் அப்படின்றாங்க. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas, அதாவது நமக்கு தேவையான, அதாவது பாசிபிளான ஏரியாஸ்ல பாசிபிளான ட்ரீஸை நடணும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப ஒரு ஹைவேஸ்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு வேப்ப மரமோ இல்ல வாட் எவர் நிழல் தரக்கூடிய மரமோ நம்ம நடலாம். ஓகேங்களா, சோ அங்கங்க அந்த பிளேஸுக்கு ஏத்த மரங்களை நம்ம சூஸ் பண்ணி நடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் வாட் who can call civilized forest and as distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of life. இப்போ நம்ம இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் தான் ஒரு நாகரிகம் உள்ள காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப நாகரிகம் இல்லாத காடு அப்படின்னா என்னன்னா தானா உருவாகி இருக்கும், அதுல எந்த ஒரு டிசிப்ளினும் இல்லாம இருக்கும். ஓகேங்களா, சோ இப்ப இந்த சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த இடத்திற்கு தேவையான ட்ரீஸ் தான் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, இப்ப அந்த ஃபாரஸ்ட் எந்த மாதிரியான ஒரு ஏரியாவோ பிளேஸ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீஸ் தான் நம்ம அங்க பிளான்ட் பண்ணி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அதான் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், such plantation could directly and indirectly prove a source of untold wealth of the country. சோ இப்படி நம்ம வளர்க்கறது மூலியமா நம்ம இந்தியாவுடைய வெல்த்தை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படின்றாங்க. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste
and would provide the necessary supplies to cheap fuel and thus render unnecessary the wasteful conversion of farmyard manure into a form of fuel. So இப்படி soil erosion and conserve the rainfall of the country from flowing away the waste. So இப்படி அதாவது சாயில் எரோஷன் நடக்கிறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேஸ்ட் இன்னொரு இடத்துக்கு வாஷ் அவுட் ஆகி போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான பல இது ஃபியூயல்ஸ், சீப் ஃபியூயல்ஸ், அப்புறம் அன்னெசரி வேஸ்ட்டை வச்சுலாம் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ஃபார்ம்ஸுக்கு தேவையான மேன்யூர் எல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஃபாரஸ்ட்ல இந்த சாயில் எரோஷன் நடக்கும்போது ஃபாரஸ்ட்ல என்ன வகையான குப்பைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் வேஸ்ட் தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகி வரும்போது அதை நம்ம ஒரு மேன்யூரா தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The measure necessary to control the movement of the water and conserve the supply of it can also serve subsidiary purposes of value of life of the countryside. So in the necessary measure இந்த வாட்டருடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்பவே வந்து அவசியமான விஷயம். அதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா by far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. Also இந்த தண்ணி எப்படிலாம் யூஸ் பண்றாங்க பாருங்க, ரிவர்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அது மூலியமா இப்ப போட்ல போனோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஒரு கம்மியான செலவு தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. We hear much about programs of rails and road construction, but far too little about the development of internal waterways in India. So இப்ப நம்ம போட்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது தனியா நம்ம ரோடு எல்லாம் போட தேவையில்லை, ஒரு போட் ரெடி பண்ணா போதும் போயிடலாம். ஆனா இப்ப ஒரு ட்ரெயின்ல போறோம் இல்ல ரோட்லயே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அதுக்கு ட்ரெயின்ல வந்து ட்ராக் போடணும், ரோடு போகணும்னா அதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறமா நம்ம ஒரு பஸ்ஸோ காரோ அதை ரெடி பண்ணி அதுல போற மாதிரி இருக்கும். ஸோ ஆனா வாட்டர்வேஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஈஸியான டிரான்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. Then again the harnessing of water supplies usually also makes possible the development of hydroelectric power. Also இந்த hydroelectric power டெவலப் பண்றதுக்குமே இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் அப்படின்னா ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பவர் தான் சொல்றாங்க. The availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economy to be improved in various directions. So நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நம்ம நிறைய கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம யாரையுமே எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய ரூரல் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் in various directions. In one sense, in another sense, it is the most uncommon of liquids with amazing properties which are responsible for its unique power of maintaining animal and plant life. So ரொம்பவே காமனாவும் இல்லை அன்காமனாவும் இல்லை. அதாவது மற்ற லிக்விட்ஸ்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஒரு யூஸை கொடுக்கக்கூடிய லிக்விட் அப்படின்றது வாட்டர் மட்டும்தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா பிளான்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், ஹியூமன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அமையுது அப்படின்னாக்கா அது வாட்டர் தான். நெக்ஸ்ட், the investigation of the nature and properties of water is therefore of the highest scientific interest and is far from exhausted field of research. So இப்படிப்பட்ட வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், அழியாம பாத்துக்கணும் அப்படின்றாங்க. The highest scientific interest and is far from exhausted field of research. So இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதோடைய யூசஸ், அதை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணணும், அதை எப்படி தடுக்கணும், வாட்டர் வந்து நிறைய வந்துருச்சு அப்படின்னாக்கா அதான் என்ன ப்ராப்ளம் வரும், தண்ணியே இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அவ்வளோதான் இந்த ப்ரோசஸ். ஆத்தரை பத்தி பார்க்கலாம். About the author, Sir Chandrasekhara Venkat Raman, 7th November 1888 to 21 November 1970 was an Indian physical born in Tiruchirappalli. அவருடைய born பார்த்துக்கோங்க, 7th November 1888, 21 November 1970. ஓகேங்களா, அவருடைய ஃபுல் நேம் தான் இது. ஓகேங்களா, Sir C.
வி ராமன் அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான். நெக்ஸ்ட் இந்தியன் பிசிசிஸ்ட் born in திருச்சிராப்பள்ளி. அவருடைய நேட்டிவ் பாருங்க திருச்சி தான். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஒரு சயின்டிஸ்ட். இவர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. He carried out groundbreaking work in the field of light scattering which earned him Nobel Prize for Physics 1930. நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 1930ல. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிச்சதுனால. நெக்ஸ்ட் he discovered that when light transfers a transparent material, some of the deflected light changes wavelength. லைட் வந்து பாஸ் ஆகும்போது நடுவுல ஏதாவது ஒரு பார்ட்டிகல் நடுவுல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாவது ஒன்று வச்சோம் அப்படின்னாக்கா அது டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகி போகும், அதோடைய வேவ்லென்த் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் phenomenon subsequently known as ராமன் எஃபெக்ட். இதுதான் வந்து ராமன் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட், அதாவது ராமன் சிதறல் அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. இதுதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரிசல்ட் ஃப்ரம் த ராமன் எஃபெக்ட் அண்ட் டு commemorate it, February 28 is celebrated as the National Science Day. ஸோ இந்த ராமன் ஸ்கேட்டரிங்கை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அவருடைய சயின்டிபிக் இன்டெலிஜென்ஸை வந்து பாராட்டுற வகையால February 28 வந்து என்ன டேவா, நேஷனல் சயின்ஸ் டேவா வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் in 1954 India honored him with its highest civilian award, the பாரத் ரத்னா. ஓகே, அது பாரத் ரத்னாவும் வாங்கியிருக்காரு. இவரை பத்தி நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணும் இல்ல, அவருடைய பாண்ட் பாத்துக்கோங்க, பர்த்டே அந்த இயர் பாத்துக்கோங்க. அப்புறம் அவருடைய நேட்டிவ் வந்து திருச்சிராப்பள்ளி. இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, திருச்சிராப்பள்ளியா என்ன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் எப்ப வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1930 பிசிக்ஸ்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நேஷனல் சயின்ஸ் டே எப்ப அப்படின்னாக்கா February 28. அவ்வளவுதான். அப்புறம் பாரத் ரத்னாவும் இவர் வாங்கியிருக்காரு. கிளாசரி பார்க்கலாம். Elixir, a hypothetical substance that believed to maintain life indefinitely, a substance believed to cure all ills. Elixir அப்படினாலே என்னன்னு சொல்லியிருந்தா அமிர்தம், அதாவது அமுதம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அமுதம்னா என்ன, அமுதம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதை குடிச்சா நம்ம வந்து சாக மாட்டோம், நமக்கு எல்லா விதமான நோயுமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதுதான் வந்து எலிக்சிர்னு சொல்லுவாங்க. பிலோவிங், characterized by great swelling waves or surges. அதாவது வேவ்ஸ் சர்ஜஸ்ல இருந்து வர ஒரு விஷயம் தான் வந்து பிலோவிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல் அலைகள்லாம் வந்து என்ன ஆகும், எகுரும் இல்லையா ஒரு சில விஷயத்துல, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியை தான் வந்து பிலோவிங் சொல்றாங்க. டீமிங், abundantly filled especially with living things. டீமிங் அப்படின்னா வந்து ஒரு கூட்டமான இடத்துதான் வந்து டீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி கூடிக்கிட்டு ரொம்ப ரஷ்ஷா இருக்க பிளேஸ் தான் வந்து abundantly அப்படின்னா அதிகமா. நெக்ஸ்ட் ட்ரிக்லிங், டு ஃப்ளோ ஸ்லோலி அண்ட் வித்தவுட் ஃபோர்ஸ். அதாவது ரொம்ப ஸ்லோவா போகுது, ஃபோர்ஸ் இல்லாம, வித்தவுட் ஃபோர்ஸ். precipitate அப்படின்னா solid substance that is produced from a liquid during a chemical process. ஒரு லிக்விட்ல இருந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் உருவாகுது இல்லையா, ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு ரியாக்ஷன் உருவாகுது, அதுதான் precipitate அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இது கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க. crust அப்படின்றது a hard outer covering of something. ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் தான் வந்து crust அப்படின்னு சொல்றாங்க. catchment அப்படின்னா a structure such as a basin or a reservoir used for collecting or draining water. ஓகேங்களா, வாட்டரை ட்ரெயின் பண்றதுக்கும் அப்புறம் ரிசர்வாயர்ல இருந்து வாட்டரை வந்து கலெக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்றது தான் வந்து கேட்ச்மெண்ட். barges அப்படின்னா a long boat with a flat bottom used for carrying freight on rivers. ஓகேங்களா, ஸோ போட் மாதிரி இருக்க ஒரு இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து பார்ஜஸ். அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, பிளாட்டா இருக்குமா கீழே. ஓகேங்களா, இதுக்கு எந்த வித ஒரு தடுப்பும் இருக்காது, பிளாட்டா இருக்கும். யூசிங் ஃபார் கேரி ஃப்ரைட் ஆன் ரிவர்ஸ், அதாவது நிறைய சரக்குகள்லாம் வந்து ரிவர் மூலியமா எடுத்துட்டு போகிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ரோஸ் அப்படின்றது. இந்த வாட்டர் அப்படின்றதுல மோஸ்ட்லி கொஸ்டின் ஏரியான்றது அவ்வளவா இருக்காது. சர் சி வி ராமனை பத்தி மட்டும்தான் நம்ம நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.